ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய மாடியில் இருக்கிற குட்டி தோட்டத்தை பார்க்கலாம். இது புதினா செடி. புதினா ரொம்பவே வளர்ந்துருச்சு, நிறைய பறிச்சாச்சு, இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, சூப்பராக வளருது. அப்புறம் இது பச்சை மிளகாய் செடி. பச்சை மிளகாய் ஒரு 15 காய்க்கு மேலே காய்ச்சுது. அதுக்கப்புறம் என்ன தெரியல, இது மாதிரி பட்டு போச்சு. குளிருக்குனால இருக்கும் போல் இருக்குது, ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல எதனாலன்னு சொல்லிட்டு. துளுத்து வரும் நம்புகிறேன், பார்ப்போம். இது தக்காளி செடி. தக்காளி செடி 2 மாதத்துலேயே சூப்பராக வளர்ந்துருச்சு. நிறைய பூ வச்சு குட்டி குட்டியாக தக்காளியும் வந்திருக்கு பாருங்கள். குட்டி குட்டி தக்காளியும் இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் இது வெங்காய செடி. வெங்காய செடி 2 வெங்காயம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இன்னும் 2 செடி இருக்குது, இதுவும் நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் இது கொத்தமல்லி. கொத்தமல்லி 2 முறை விதை போட்டும் சரியாகவே வரல. இது 3வது முறை வந்திருக்கு, சூப்பராக வந்துருச்சு. நிறைய பூ வச்சு நல்லாவே வளர்ந்துச்சு. பூவெல்லாம் விதையாகவே ஆயிடுச்சு. தனியா விதை நிறையவே இருக்குது, செடி ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வாசனையாக இருக்குது. செடி கிட்ட வந்தாலே செம்மையாக வாசனையாக இருக்குது. அப்புறம் இது தண்டுக்கீரை. நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தப்போ விதை வாங்கிட்டு போட்டோம். இது ஒரு செடி தான் வந்திருக்கு, அதுவுமே நிதானமாக தான் வளருது. என்னன்னு தெரியல, இப்படி தான் வளரும் போல் இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு செடி மட்டும்தான் இருக்குது. செடி வளரட்டும் பார்க்கலான்னு விட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதுவும் நாங்கள் கொடைக்கானலில் வாங்கிட்டு சாமந்தி விதை. இது சூப்பராக வருது, நிறைய வளர்ந்துருச்சு. ஒரு 10 செடி கிட்ட மட்டும் வந்துட்டுருக்கு, நல்லா வளருது. அப்புறம் இது லெமன் செடி. இது டேபிள் லெமன் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நல்லா வளர்ந்தது, ஆனால் என்னன்னு தெரியல, காஞ்சி போயிருக்கு. குட்டி குட்டியாக துளுத்தும் வருது, நல்லாவும் வருது, காஞ்சும் போயிடுது. இப்படி தான் இருக்குது. இதுக்கு யாராவது தெரிஞ்சால் இதுக்கு என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், என்ன உரம் போடலான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மினி கார்டன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.